அர்ஜுன் சக்கரவர்த்தி. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது ரியல் லைஃப்பில் ஒரு கபடி பிளேயரோட கதையை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. அப்படி இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அர்ஜுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இந்தியன் கபடி டீமோட ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை தேடி இந்தியன் டீமோட ஒரு கோச் வந்து அர்ஜுனோட ஊருக்கே போய் அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்படி அர்ஜுனோட ஊருக்கு வந்தால் அர்ஜுன் சக்கரவர்த்தி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு அர்ஜுன் சக்கரவர்த்தியை பற்றி எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சக்கரவர்த்தினா யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் பிளேயரை பற்றி இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு. அப்படி இதுக்கப்புறம் இவர் அர்ஜுனோட வீடை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா இவருக்கு அதை விட ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னென்னா, அர்ஜுன் வந்து பயங்கரமாக குடிச்சுக்கிட்டு ஒரு குடிகாரனாகவும் பார்க்க ஒரு பிச்சைக்கார மாதிரியே இருக்கார். என்ன அது, இவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயர் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு அவரோட நண்பர்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் அவரோட நண்பர் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி இதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து எதனால் அப்படி மாறினார், இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபீல் குட்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் ஹீரோயினோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வரக்கூடிய அந்த கொஞ்ச நேரம் டியூரேஷனில் கூட ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இந்த படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக்கை மட்டுமே காமிச்சிருப்பாங்க. நான் இந்த படம் பார்க்கும்போதே ஏதோ லவ் ஃபெயிலியரால் தான் ஹீரோ இப்படி இருக்காரோ அப்படின்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு செகண்ட் ஹாஃபில் எதனால் ஹீரோ அந்த மாதிரி மாறினார் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதில் இந்த படம் ஒரு கபடி பிளேயரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்க வச்சு இந்த படத்தில் இந்த கபடி மேட்சஸ்லாம் இருக்குது. அப்படி அந்த கபடி மேட்சஸ்லாம் பார்க்க சுத்தமாக சுவாரஸ்யமாகவே இல்லை. இவங்க அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு கபடி பிளேயர், அதனால் வந்து இந்த படத்தில் கபடி மேட்ச் இருக்கணும். அந்த கபடி மேட்ச்சில் ஹீரோவை மட்டுமே காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் ஒரு போட்டி அப்படிங்கிற விஷயம் இல்லை. இந்த ஹீரோ வில்லன் அப்புறம் இந்த டென்ஷன் பில்டிங் கொடுக்குற மாதிரிலாம் எதுவும் கிடையாது இந்த படத்தில். கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய 3 நெகட்டிவான விஷயங்க அப்படின்னா, முதல் விஷயம், இந்த படத்தில் இந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவதாக, இந்த படத்தில் நடித்த ஹீரோயினை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மூணாவதாக, இந்த படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமா இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் தான், ஆனால் ட்ரை பண்ணலாம்.